நல்லது நேயர்களே, வெள்ளி வணக்கம் நேத்ராவின் முதலாவது கலந்துரையாடல் பகுதிக்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த இசை என்பது மனிதர்களுடைய வாழ்விலே ஒன்றித்து போன ஒன்றாக இருக்கிறது. பாடல்கள், பல்வேறு விதமான பாடல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு விதமான பாடல்களையும் ரசிப்பதற்கென்று ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். இந்த பாடல்கள் என்று பார்க்கின்ற போது நாங்கள் மெல்லிசை பாடல்கள், காதல் பாடல்கள், குத்துப்பாட்டு, அதே போல் பக்தி பாட்டு என்று பல்வேறு வகையாக அவற்றை பிரித்து கொள்ளலாம். இதிலே இந்த பக்தி பாடல்கள் என்று சொல்லுகின்ற போது அதற்கென்று ஒரு மகிமை இருக்கிறது, அதுக்கென்று ஒரு தனி மவுஸ் இருக்கிறது. அந்த பக்தி பாடலை விரும்பி கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் என்று ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். அதில் பொதுவாக இந்த பக்தி பாடல் என்பது சமயத்தோடு ஒன்றித்து போகின்ற காரணத்தால் சமயத்திலே அதீத நாட்டமும் ஈடுபாடும் கொண்டவர்கள் இந்த பக்தி பாடல்களை அதிகமாக பார்ப்பார்கள், கேட்பார்கள். அவை அந்த பாடல்களை எல்லாம் கேட்கின்ற போது கூட எங்களுக்குள்ளே ஒரு விதமான ஒரு மாற்றத்தை, உணர்வு ரீதியான ஒரு அதிர்வை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு பக்தி பாடல்கள் எங்களை ஒரு மேம்பட்ட சிந்தனைக்கு கொண்டு செல்லக்கூடிய பாடல்களாக கூட அமைந்திருக்கின்றன. அவ்வாறு நாங்கள் பாடல் பற்றி பேசுகின்ற போது இன்றைய இந்த கலந்துரையாடல் பகுதியிலே பாடல் துறையோடு, இசைத்துறையோடு சம்பந்தப்பட்ட ஒருவரைத்தான் நாங்கள் சந்திக்க போகின்றோம். இவர் அடிப்படையில் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபையிலே ஒரு உத்தியோகத்தராக கடமை புரிவராக இருந்தாலும் கூட இசைத்துறையிலே, பாடத்துறையிலே இருக்கின்ற அதீத ஆர்வம், அதீத காதல் காரணமாக இந்த இசைத்துறையிலும் பாடல் துறையிலும் ஈடுபட்டு வருகின்றார். அவ்வாறு இந்த இசைத்துறையோடு ஈடுபட்டு வருகின்றவர் எங்களுடைய ஸ்ரீ நவரத்னம் சிவலிங்கம் அவர்களைத்தான் இன்றைய தினம் நாங்கள் கலையத்தில் சந்திக்கின்றோம். வணக்கம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உரித்தாகட்டும். உங்களை இன்றைய தினம் சந்தித்துக் கொள்வதிலே சந்தோஷம். நீங்கள் ஒரு ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபையிலே அங்கே ஒரு உத்தியோகத்தர் ஊழியராக இருந்தாலும் கூட, முகாமைத்துவ உதவியாளராக நீங்கள் இருந்தாலும் கூட இந்த பாடல் துறையில், இசைத்துறையில் உங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கிறது இல்லையா? எனவே இப்போது நீங்கள் அண்மையிலே ஒரு பாடலை, ஒரு ஐயப்பன் பாடல் ஒன்று வெளியிட்டிருக்கிறீங்க. பல்வேறு விதமான பாடல்களை பாடியிருக்கிறீங்க. அண்மையில் ஒரு ஐயப்பன் பாடல் பாடியிருக்கிறேன். இந்து கடவுள்களில் ஒருவராக இருக்கின்ற ஐயப்பன் சம்பந்தமான அந்த பாடலில் நீங்கள் பாடி இப்போது வெளியிட்டிருக்கின்ற இந்த தருணத்திலே நாங்கள் அந்த பாடல் சம்பந்தமாக பேசுவதற்கு முன்பு இந்த இசைத்துறைக்குள்ளே உங்களுக்கு வந்த ஆர்வம், நாட்டம் சம்பந்தமாக எங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லுங்கள். உண்மையிலே நன்றி. நேத்ரா டிவிக்கு முதல் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் நான் என் பேர் நவரத்னம் சிவலிங்கம். ஸ்ரீ நவரத்னம்ங்கிற பேரில் தான் இந்த சாங்ஸ் எல்லாம் போகும். படைப்புகள் எல்லாம் ஸ்ரீ நவரத்னங்கிற படைப்பில் தான் போகுது. நான் டயகம பிரதேசத்தில் மோனிங்டன் கீழ்பிரிவுங்கிற எஸ்டேட்டில் தான் நான் வசிக்கிறேன். இப்போ ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபையில் முகாமைத்துவ உதவியாளராக பிரதான காரியாலய நாராயண்பேட்டையில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். மியூசிக்ங்கிறது என் ரத்தத்தோடு கலந்த ஒன்று. சரியான ஆசை. சின்ன காலத்தில் இன்றைய முதல் இந்த நொடி வர அந்த மியூசிக் என்னோட இருக்கும் எப்பயுமே. அப்போ என் மியூசிக் லைஃப்பில் நான் பார்க்கல, நான் நிறைய டிவி ஷோஸ்ல எல்லாம் பாடியிருக்கிறேன், ரியாலிட்டி ஷோஸ் அதுலாம். அதுக்கு பிறகு அதாவது என்னுடைய திறமையில், அதாவது என்னுடைய படைப்புக்களாக இந்த நாட்டுக்கும் இந்த உலகுக்கும் என்னுடைய படைப்புக்கள் வெளிவர வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்குது. அந்த வகையில் தான் முதலாக என்னுடைய ஒரு பாடல் சிங்கள மொழியில் கௌதம புத்தருக்காக திரு சுனேத் ரூபசிங்கன்னு சொல்லி அவர் எழுதி தந்தார். அந்த பாடலை பாடினேன், கசுன் கல்லஹாரங்கிற மியூசிக்கில். இரண்டாவது பாடல் கருப்பண்ண சுவாமிக்காக, அது கடந்த வருடம் வெளியிட்டேன். அந்த பாடல் இப்போ இந்த யூடியூப் சேனல் ஸ்ரீ ஹர்ஷித்ங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது. மூன்றாவது பாடலாக தந்தை பற்றி, அப்பான்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும், அப்பாவுக்காக, அதுவும் ஒரு சிங்கள மொழி பாடல். நவரத்ன கமகேங்கிற ஒரு இசையமைப்பாளன் இசையில் நான் பாடினேன். கடைசியாக வெளியிட்ட பாடல் தான் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பனுக்காக என்னுடைய வரிகள், என்னுடைய மெட்டு,
என்னுடைய குரலில் பாடியிருக்கேன். இந்த பாடலை வந்து ஏசியன்ஸ் ரெக்கார்ட்ஸ்ங்கிற ஸ்டூடியோவில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஏசியன்ஸ் மியூசிக்கல் பேண்டின் தலைவர் திரு செந்தூரன் அவர்கள் தான் இதில் இசையமைச்சார் இந்த பாடலுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை எடிட் பண்ணி தந்தவர் செல்வநாயகம் ஸ்ரீதரன் சொல்லி அவர் அன்பு சகோதரர் தலாக்கலை பிறப்பிடமாக இப்போ கொழும்பு வசிப்பிடமாக கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை வந்து ஒளிப்பதிவு செய்து தந்தவர் ஆஹாரன்கிற ஒரு சகோதரர். இப்படி ஒரு கூட்டு முயற்சியோட எளிமையான முறையில் இந்த வீடியோ லொக்கேஷன் வந்து ஸ்ரீ ஆனந்த ஐயப்பன் ஆலயம் அலுத் மாவட்டத்தில் தான் இந்த லொக்கேஷன் வந்துச்சு. அதுகளோட என்னோட இணைஞ்ச மாலை போட்டிருக்கிற சுவாமிமார்களும் என்னுடைய சகோதரிகளும் இருக்கிறாங்க. சின்ன கொச்சி சாமின்னு சொல்லுவோம், சின்ன அவங்களும் இருக்கிறாங்க. எல்லாம் இந்த ஐயப்பன் அருளோடு தான் இந்த பாடலை வந்து நான் வெளியிட்டேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக குறிப்பிடணும் என்னென்னா, இந்த பாட்டின் வெறுமனே எனக்காக நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் ஒரு கன்னிசாமி முதல் தடவை மாலை அணிஞ்சு செல்ல போகிறேன். நீண்ட நாள் ஆசை, ஒரு 13-14 வருஷத்துக்கு மேலே இந்த ஐயப்பனை பார்க்கணுன்னு சொல்லி ஆசையோடு இருக்கிறேன். அவர் என்னைய அதான் சொல்லுவாங்க, நிறைய நியதி ஒன்று இருக்குது, ஐயப்பன் என்னைய எப்போ பார்க்கணுன்னு நினைக்கிறாரோ அப்போ தான் நான் போகலாம், என்ன வசதி இருந்தாலும் அப்படின்னு சொல்லி. இந்த வருஷம் என்னைய பார்க்கணுன்னு நினச்சிருக்காரு ஐயப்பன் சொல்லி. நான் இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே நான் ஐயப்பனை பார்க்க போவேன். இதுக்குள்ளே இந்த பாடலை வெளியிட்டது வந்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது உண்மையிலே கொடுப்பனவுன்னு சொல்லத்தான் நான் ஆசைப்படுறேன். இந்த பாடலை வந்து உண்மையிலே ஒரு ஃபஸ்ட் வருஷம் செகண்ட் வருஷம் எழுதிட்டு அடுத்த வருஷம் எழுதிய போக்குள்ள செந்துரன் அண்ணா மியூசிக் டைரக்டர் அவரோட பேசிகிட்டு இருக்கப்போ இதுக்கு என்ன வரிகள் வருது இல்லை சாமி அப்படின்னு சொன்னார். மியூசிக்கை இதுதான் டோன் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு அவர் வெளியே போனார். இப்படி ஒரு 2-3 செகண்ட்ஸில் நான் எழுதி முடித்தேன் அந்த கடைசி பந்தி அந்த பாட்டு. ஐயப்பனுடைய அருள், ஐயப்பன் அருள்னு தான் சொல்லிருக்கு, அதுவும் கொடுப்பனவுன்னு தான் சொல்லிருக்கு. ஐயப்பன் மீது இருக்கின்ற அந்த பக்தி உங்களுக்குள்ளே இருந்த ஒரு சக்தி வழி நடத்தி இருக்கு. சரி, இப்போ நீங்கள் சொல்கிற நேரம் வந்து அந்த பாட்டு எங்களுக்கு பார்க்கணும் போல இருக்குது, கேட்கணும் போல இருக்குது. இந்த இடத்துல அந்த பாட்டை எங்களுக்கு பாடி காட்டிடுமா? நிச்சயமாக, நான் எழுதின பாட்டு என்னுடைய குரலில் கட்டாயம் பாடி ஆகணும். பாடுறேன். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதா, காந்தமலை வாழும் கணஸ்வரூபா, காணவரம் வேண்டி துளசி மாலை அணிந்தேனே உன்னை, காணவரம் வேண்டி துளசி மாலை அணிந்தேனே. ஐயப்பா ஐயப்பா ஐயப்ப சாமி, ஆணை புலியாண்ட கரிமலை சாமி, ஐயப்பா ஐயப்ப சாமி ஐயப்ப சாமி, எந்தன் நெஞ்சிலே உன்னை சுமந்தேன் எந்தன் தங்க சாமி, ஐயப்பா ஐயப்ப சாமி எந்தன் தங்க சாமி, உன்னை நெஞ்சிலே இன்று சுமந்தேன் எந்தன் தங்க சாமி. சரணம் 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 ஐயப்பா, சரணம் 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 ஐயப்பா. அருமை அருமை, மிக அருமையாக இருக்கிறது. சாஸ்தா, தர்ம சாஸ்தா, மணிகண்டன் என்ற சிறப்பு பெயர் கொண்ட அந்த ஐயப்பன் சம்பந்தமான பாட்டை நீங்கள் பாடி வெளியிட்டிருக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல அந்த பாடலினுடைய ஒரு வரிகளை கூட நாங்கள் நேரடியாக பாடி கேட்டோம். இப்போ அந்த பாட்டை பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கும் ஆர்வம் இருக்கும், எனக்கும் ஆர்வம் இருக்குது. இந்த பாட்டை இந்த இடத்துல ஒளிபரப்பி பார்க்குறதுல வந்து உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இப்போ அந்த பாட்டை நாங்கள் பார்த்துட்டு வருவோம். கண்ட தெய்வமே கலியுக வரதா, காந்தமலை வாழும் கணஸ்வரூபா, காணவரம் வேண்டி
ஐயப்பா ஐயப்பா ஐயப்ப சாமி அணிப்புலியாண்ட கரிமலை சாமி ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி எந்த நெஞ்சிலே உன்னை சுமந்தேன் எந்த தங்க சாமி ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி எந்த நெஞ்சிலே உன்னை சுமந்தேன் எந்த தங்க சாமி கண்ட தெய்வமே கலியுக வரதா கண்டமலை வாழும் கனஸ்வரூபா காண வரம் வேண்டி துளசி மாலை அணிந்தேனே உன்னை காண வரம் வேண்டி துளசி மாலை அணிந்தேனே சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா ஏற்றி விடப்பா ஐயப்பா முந்த விடப்பா ஐயப்பா எத்தனை ஆண்டுகள் எங்கி கிடந்தேன் உந்தன் சந்நிதியை நோக்கி நடக்க மாலை போட்டு விரதம் இருந்து ஜோதியை காண வந்தேன் ஐயா மண்டல விரதம் இருந்து ஜோதியை காண வந்தேன் ஐயப்பா ஐயப்பா ஐயப்ப சாமி அணைப்புலியாண்ட கரிமலை சாமி ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி எந்த நெஞ்சிலே உன்னை சுமந்தேன் எந்த தங்க சாமி ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி எந்த நெஞ்சிலே உன்னை சுமந்தேன் எந்த தங்க சாமி சரணம் சரணம் ஓம் சுவாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா படிவாசன் உன்னை பார்க்க துடிச்சேன் நெஞ்சுருகி நீ ஏந்தி வந்த சாமி ரெண்டு கண்ணு போதாதையா சாமி உன்னை காணக்கோடி கண்கள் வேண்டும் சாமி ரெண்டு கண்ணு போதாதையா சாமி உன்னை காணக்கோடி கண்கள் வேண்டும் சாமி காணக்கோடி கண்கள் வேண்டும் சாமி ஐயப்பா ஐயப்பா ஐயப்ப சாமி அணிப்புலியாண்ட கரிமலை சாமி ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி எந்த நெஞ்சிலே உன்னை சுமந்தேன் எந்த தங்க சாமி ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி எந்த நெஞ்சிலே உன்னை சுமந்தேன் எந்த தங்க சாமி கண்ட தெய்வமே கலியுக வரதா கண்டமலை வாழும் கனஸ்வரூபா காண வரம் வேண்டி துளசி மாலை அணிந்தேனே உன்னை காண வரம் வேண்டி துளசி மாலை அணிந்தேனே ஐயப்பா ஐயப்பா ஐயப்ப சாமி அணைப்புலியாண்ட கரிமலை சாமி ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி எந்த நெஞ்சிலே உன்னை சுமந்தேன் எந்த தங்க சாமி ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி எந்த நெஞ்சிலே உன்னை சுமந்தேன் எந்த தங்க சாமி சரணம் ஐயப்பா. மிக மிக அருமையாக இருக்கிறது. பாடல் வரிகளும் சரி, இசையும் சரி, காட்சி அமைப்பும் சரி, அனைத்துமே சிறப்பாக இருக்கிறது. பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருக்கிறது. உண்மையிலே நாங்கள் எந்த ஒரு விடயத்தை ஆத்மார்த்த ரீதியாக விரும்புகிறோமோ, ஆசைப்படுகிறோமோ, அவை ஒரு நாள் கைகூடும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த வகையில் மிக நீண்ட வருடங்களாக தவம் இருந்த உங்களுக்கு அந்த ஐயப்பனை தரிசிக்கக்கூடிய காலம் கணிந்திருக்கிறது. ஒரு மண்டல காலம் மாலை அணிந்து விரதம் இருந்து இப்போது ஐயப்பனை பார்ப்பதற்காக தரிசிப்பதற்காக நீங்கள் செல்ல இருக்கிறீங்க. சரி, அந்த பாட்டில் அந்த இறுதி அந்த பல்லவிகளை பார்க்குற நேரம் வந்து நீங்கள் சொன்னீங்க, அது வராமல் கொஞ்சம் நான் தடுமாறிட்டு இருந்தேன். அதில் வந்து நிறைய ஏக்கங்கள் தெரிகிற மாதிரி தெரியுது எனக்கு அந்த பாட்டு வரிகளை பார்க்குறேன். நிச்சயம் அதில் என்னென்னா அந்த கடைசியாக நான் சொன்னேன், அந்த செந்தூரன் சாமி அவரோட ஸ்டுடியோவில் இருந்து நான் கடைசி இது வருத மாட்டேங்குது அண்ணா அப்படின்னு சொன்னோன்னா அப்போ அவர் சொன்னார், கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக முடிக்கணும், அந்த ஒரு அட்ராக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ நான் எழுதினேன், பம்பையில் குளித்து பாவங்கள் தொலைச்சேன், படிவாசன் உன்னை பார்க்க துடித்தேன், நெஞ்சுருகி நெய்யேந்தி வந்தேன் சாமி, இந்த ரெண்டு கண்ணு போதாதையா சாமி,
உன்னை காண கோடி கண்கள் வேண்டும் சாமின்னு சொல்லி எழுதினேன். அந்த வரிகள் உண்மையிலே ஐயப்ப பக்தர் ஒருத்தருக்கு விளங்கும். நெய்ங்கிறது வந்து ஐயப்பனுக்கு பிடிச்சமான ஒரு அபிஷேக பொருள். இந்த அபிஷேகத்தை வந்து நெஞ்சுருகி நெய்யேந்தி வாரேன் சாமி உன்னை காண இந்த 2 கண்ணு போதாது கோடி கண்கள் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதின இந்த வரிகள் நிச்சயமாக எனக்கு ஐயப்பன் அருள் எனக்கு இருக்கும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். நிச்சயமாக அந்த ஐயப்பனுடைய அருளும் அருள் கடாட்சமும் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஐயப்பனை தரிசிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது போன்ற பாடல்களை பாடுவதற்கான வாய்ப்புகளும் கிடைத்திருக்கின்றன. இந்த ஐயப்ப தரிசனத்திற்குரிய பயணங்களை அந்த யாத்திரையை கூட புனித யாத்திரையாக அரசாங்கம் இப்போது அறிவித்து அதனை பிரகடனப்படுத்தி இருப்பது கூட ஒரு போற்றத்தக்க வரவேற்கத்தக்க செயலாகவே இருக்கிறது. ஐயப்ப சாமிமார் சார்பாக அந்த ஒரு நல்ல விஷயம் அரசாங்கம் செய்து கொடுத்ததுக்காக இலங்கை வாழ் ஐயப்ப சுவாமிகள் சார்பாக நானும் அரசாங்கத்துக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். உண்மையிலே எல்லோரும் நாங்கள் நன்றி கூறிக்கொள்ள வேண்டும். பிரதி அமைச்சராக இருக்கின்ற சுந்தரலிங்கம் பிரதீபன் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக அனுரகுமார திசாநாயக்கங்களுடைய மீன்மசங்க ஜனாதிபதி அவர்களுடைய ஒத்துழைப்பிலே அவருடைய அனுமதியிலே இந்த விடயங்கள் எல்லாம் அரங்கேறி இருக்கின்றன. சரி, நல்லது. ஸ்ரீ நவரத்னம் இந்த பெயரிலே தான் உங்களுடைய பாடல்கள் எல்லாம் வெளிவந்த இருக்கின்றன. ஸ்ரீ நவரத்னம் சிவலிங்கம், உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் நீங்கள் உங்களுடைய பணியை முன்னெடுங்கள், பயணத்தை முன்னெடுங்கள், இசையோடும் இணைந்திருங்கள். அதே போல் நீங்கள் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபையிலே முகாமைத்துவ உதவியாளராகவும் கடமையாற்றுறீங்க. அதிலே நீங்கள் பல உயர்வுகளை பெற்று செல்ல வேண்டும் என்றும் நாங்கள் இந்த வழியிலே வாழ்த்தி கொள்கின்றோம். உங்களுடைய ஐயப்ப தரிசன பயணம் அருள்மிக்கதாக அமையும். எங்களுக்கும் சேர்த்து பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. நன்றி. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓகே, சுவாமியே சரணம் ஐயப்பா. சரி, இந்த வேளையில் நாங்கள் இந்த கலந்துரையாடல் பகுதியிலிருந்து விடைபெறுகின்றோம். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக பாடல் விளம்பர இடைவேளைகள், அதனைத் தொடர்ந்து மீண்டும் அடுத்த கலந்துரையாடல் பகுதியிலே 10 மணிக்கு சந்திப்போம்.